வெல்கம் டு டெக் வீக்ஸ். நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அம்மா கிரைண்டர் அது மட்டும் இல்லாமல் எல்லா கிரைண்டருமே ஓடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம், அது எப்படி ஈஸியாக ரிப்பேர் பார்க்குறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரைண்டரில் என்ன ப்ராப்ளம்னா, நார்மலாக ஃப்ரீயாக சுற்றுறது, அந்த கல்லை தூக்கி வச்சு நம்ம அரிசியை போடும்போது சுத்தமாக ஓடாது. அப்படியே வந்து சவுண்டோடு அப்படியே வந்து நின்றுடும். உங்கள் கிரைண்டர் சுத்தமாக ஓடலாட்டினாலும் இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் அதுக்கான சொல்யூஷனில் இப்போ பார்க்கலாம். கிரைண்டர் கழட்டினா ஃபஸ்ட்டு இந்த கேப்பை கழட்டணும். இது மேலாப்பில் இருக்கும், லைட்டாக தட்டி தட்டி எடுத்திங்கன்னா வந்துடும். உங்கள் கிரைண்டர் ஓடலைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இதில் வெளியே இருக்க சுவிட்சு தான். இந்த சுவிட்சில் வந்து 2 கனெக்ட் ஆகலைன்னா சுத்தமாக மோட்டருக்கு பவர் போகாமல் கிரைண்டரே ஆன் ஆகாது. இந்த சுவிட்ச் கனெக்ஷன் போச்சுன்னா அது என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம கழட்டி பார்க்கலாம். பின்னாடி திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி 2 நட்டு போல்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து கழட்டிடாதீங்க. இந்த மோட்டர் வந்து ஃபிட் பண்ணியிருக்குது. இது ரெண்டையுமே வந்து கண்டிப்பாக கழட்டிடாதீங்க. உங்கள் கிரைண்டரில் நாய்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நட்டு போல்ட்டெல்லாம் நல்லா டைட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி தான் நட்டு இல்லைனாலும் புதுசாக போட்டுருங்க. அப்படியே அந்த கம்ப்ளீட்டாக அந்த நாய்ஸ்லாம் எடுத்துரும். இது வீல் பேஸ் இருக்கிற ஸ்க்ரூ நட்டு, இதையும் நம்ம கழட்ட தேவையில்லை. கிரைண்டரை சுற்றி இருக்கிற ஸ்க்ரூவை மட்டும் கழட்டுங்க. இப்போ நம்ம சுற்றி இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் கழட்டியாச்சு. இது ஓப்பன் பண்ணோடனே அப்படியே வருதில்ல, அந்த மாதிரி வராது. பவர் பட்டனில் வந்து கனெக்ஷன் இருக்கும். ஸோ பார்த்து கழட்டுங்க. இந்த பவர் பட்டனில் ப்ராப்ளம்னா மோட்டார்லேருந்து ஒரு சவுண்டு வந்து வராது. அந்த மாதிரி எதுவுமே சவுண்டு இல்லாமல் அப்படியே ரொம்ப அமைதியாக இருந்துச்சுன்னா பவர் பட்டனில் தான் மேக்ஸிமம் ப்ராப்ளம் இருக்கும். இந்த பவர் பட்டன் ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து வர 2 வயருமே வந்து ப்ளஸ் வயராக தான் இருக்கும். ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி நல்லா டேப் போட்டு விட்டிங்கன்னா மெயினில் உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும். மெயின் சுவிட்சை போட்டோன்னே உங்களுக்கு கிரைண்டர் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ கிரைண்டரில் வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் இருக்காது, மெயினுக்கு மாறிடும். இந்த மாதிரி சுவிட்ச் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் மாற்றலாம். அது ரொம்ப கஷ்டம், ரேராக தான் அந்த சுவிட்ச் கிடைக்கும். ஸோ அது மாற்றாமல் இந்த மாதிரி ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா ப்ளஸ் வந்து அதை ஆன் பண்ணால் திருப்பி ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட்டு கனெக்ட் ஆகி மோட்டருக்கு போகும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன் கிடச்சிரும். மெயினில் மட்டும் உங்களுக்கு வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் கிடைக்கும். இந்த கிரைண்டரில் ஏற்கனவே அந்த ப்ராப்ளம் வந்து ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி டேப் போட்டிருக்கு. அடுத்து கிரைண்டருக்குள்ளே இருக்க வீலை சுற்றி பாருங்கள். ஃப்ரீயாக சுற்றணும். இதுக்குள்ளே இருக்க பேரிங் போயிருக்கும். இந்த பேரிங் வந்து என்னென்னா தட்டி தான் எடுக்கணும். மெதுவாக என்ன பண்ணுங்க, அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு கூட வெளியே வச்சு பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், அது அப்படியே மெதுவாக தட்டி தூக்குனிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கழட்டிட்டிங்கன்னா உள்ளே பேரிங் சிக்கியிருக்கும். அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு ஒரு 80 ரூபா வரும் பேரிங். அந்த பேரிங் மட்டும் வாங்கி உள்ளே ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே லைட்டாக தட்டி தான் அமுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தட்டிட்டு கரெக்டாக இங்கே எதுலேயுமே வந்து சிக்காத அளவுக்கு வச்சு அடிச்சிங்கன்னா இதளவுக்கு தான் இறங்கும் மேக்ஸிமம். அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சுற்றணும். இந்த மாதிரி சுற்றினா மட்டும்தான் பேரிங் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இது சுற்றும் போதே உங்களுக்கு இப்படி வயரை ஃபுல்லாக அந்த மாதிரி இதை ஃபுல்லாக கழட்டி விட்டுட்டு இப்படி சுற்றும் போது இப்படி ஃப்ரீயாக சுற்றணும். அப்படி சுற்றலைன்னா பேரிங்கில் தான் பிரச்சனை அர்த்தம். பேரிங்கை நீங்கள் பார்க்கணும். மோட்டரில் மேக்ஸிமம் பிரச்சனை வரதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா அழகாக சுற்றும், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி சுற்றுச்சுன்னா மோட்டர் நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்தும் பார்த்துக்கலாம். கனெக்ஷன் கொடுத்துட்டு பார்த்த பிறகு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. இந்த கிரைண்டரில் என்ன பிரச்சனைனா, கிரைண்டர் மேலே வெயிட் ஏற்றும் போது அது ஓட மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீல் வந்து கீழே அமுங்கி வந்து இந்த 2 பக்கமும் உரசுறது. இது நார்மலாக கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அது மேலே வெயிட் ஏற்றினா மட்டும்தான், அதாவது ஃபுல்லாக நம்ம மாட்டிட்டு மேலே வெயிட் வைக்கும் போது மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வரும். நார்மலாக நீங்கள் எப்போ சுற்ற விட்டாலும் அழகாக சுற்றும். வெயிட் ஏற்றினா மட்டும் அது கரெக்டாக அரிசி போடும்போது மட்டும் சுற்றாது. அதே மாதிரி நாய்ஸும் வரும். நான் அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தேஞ்சிருந்துச்சு. ஸோ நான் ஆக்ஸா பிளேட் எடுத்து அதில் உரசுற பகுதியை மட்டும் க்ளீனாக அதை வெட்டி விட போகிறேன். சுற்றி எந்த பகுதியுமே நம்மளுக்கு வந்து லைட்டாக மேலேருந்து அமுக்கி பார்த்தோன்னா எங்கேயும் போய் உரசுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பகுதியை ஃபுல்லாக அறுத்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து சாதாரணமாக வந்து உரசுறது தெரியாது. நம்ம மேலே வீல் லைட்டாக அமுக்கி பார்க்கணும். அமுக்கி பார்க்கும்போது எந்தெந்த இடத்துலலாம் போய் உரசுதோ அந்த இடத்துலாம் க்ளீனாக நம்ம அறுத்து விட்டுறணும். இந்த ப்ராப்ளம் வந்து எப்படின்னா, வெயிட் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாத்தையும் மாட்டிட்டு தான் மேலே அந்த இதை வச்சு வெயிட் வைப்பீங்க. அப்படின்றப்ப அதில் உரசமும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த கழட்டி பார்த்தாலும் தெரியுது, லைட்டாக தேஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து அப்படியே ராவி விட்டுருங்க. இந்த இடம் உங்களுக்கு சிக்குச்சுன்னா இந்த இடத்தையும் பார்த்து அறுத்து விடணும். மேக்ஸிமம் எனக்கு இதில் சிக்கலை எந்த இதுவுமே இல்லை பாருங்கள். அதனால் நான் இந்த இடத்த அறுக்கலை. எந்த இடத்துலையும் உரசக்கூடாது. கீழே அமுங்கிலாம் உரசருக்கு வாய்ப்பே இல்லை. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா எதுலேயுமே உரசலை. பெல்ட்டு போட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பெல்ட்டு போடும்போது இன்னும் கொஞ்சம் அகலமாகும். வேறு இடத்துல போய் உரசுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்தையும் வந்து அறுத்து விட்ருங்க. இப்போ பெல்ட்டு போட்டும் நம்ம வந்து லைட்டாக அமுக்கியும் பார்த்தாச்சு. இப்போ எங்கேயுமே உரசலை. அந்தளவுக்கு நம்ம நீட்டாக அறுத்து விட்டாச்சு.
இந்த மாதிரி வீல் உரசுற பகுதியெல்லாம் வெட்டி எடுத்த பிறகும் அதை சுற்றி திருப்பியும் வெயிட் வைக்கும் போது உரசும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா சுற்றி இருக்க பெல்ட்டில் ஃபுல்லாகவுமே வந்து கிரீஸை தடவிடலாம். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வெயிட் வைக்கும் போது நமக்கு தெரியாத பகுதியில் கூட உரசுச்சுன்னா அந்த கிரீஸ் மூலமாக வந்து வலிக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெல்ட்டோட அடிப்பக்கமும் வந்து லைட்டாக கிரீஸ் வைக்கிறேன். ஏன்னா அடியில் எங்கேயாவது உரசிச்சு அப்படின்னாலும் இது மூலமாக வலிக்கிட்டு போயிடும். பவர் பட்டன்லேருந்து ஒயரை கழட்டிட்டு ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு டேப் போட்டதுக்கப்புறமும் வந்து சுவிட்ச் ஆன் பண்ண அப்புறம் கிரைண்டர்லேருந்து எந்த சத்தமும் வரலைன்னா ஒயரையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒயரில் சில சமயம் ப்ராப்ளம் இருக்கலாம், எலி கடிச்சிருக்கலாம், இதெல்லாம் அந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து ஏதாவது லூஸாக இருந்திருக்கலாம், ப்ளக் உடஞ்சிருக்கலாம். அதையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிரைண்டரில் சுற்றுற பகுதிகளில் க்ரீஸ் வச்சு விட்டிங்கன்னா இன்னுமே வந்து அதில் நாய்ஸும் குறையும், சுற்றுறதுக்கும் அதுக்கு ஈஸியாக இருக்கும். சுற்றி எல்லா ஸ்க்ரூவையும் போட்டுட்ருக்கோம். ஏதாவது ஸ்க்ரூ தொலைஞ்சிருந்தாலும் வீட்டில் இருக்க மற்ற ஸ்க்ரூ எடுத்து எல்லாத்தையும் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வீல் பேஸ் ஆடாமல் உங்களுக்கு நாய்ஸும் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ஷேக்கும் குறையும். பவர் பட்டன், வீலில் இருக்க பேரிங்கு, அப்புறம் உரசுற பகுதி இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இன்னும் உங்களுக்கு மோட்டர் வந்து ரன் ஆகலை அப்படின்றனால தெரிஞ்சுன்னா அதை நீங்கள் கழட்டி வச்ச பிறகு ப்ளக் பாயிண்டில் மாட்டிட்டு மோட்டர் சுற்றுதான்னு பாருங்கள். அப்படி சுற்றலைன்னா மோட்டர் ப்ராப்ளம் அப்படின்னுச்சுன்னா லோக்கலில் கொடுத்து கம்மியான ரேட்டில் சரி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்படியே அதை தூக்கி போட்டு புது கிரைண்டர் வாங்குறது தான் உங்களுக்கு கரெக்டான மெத்தடாக இருக்கும். ஏன்னா மோட்டர் தனியாக வாங்குறதுக்கு நம்ம கிரைண்டரே புதுசாக வாங்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு புதுசாக எதுவும் வெட் கிரைண்டர் வாங்கணுன்னு அது ஐடியா இருந்துச்சுன்னா நல்ல பிராண்டடான விலை கம்மியான கிரைண்டரோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐ பட்டனு ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து பின் பண்ணுறேன். தேவைப்பட்டவங்க போய் அதையும் பாருங்கள். இப்போ கம்ப்ளீட்டாக மாட்டியாச்சு. மேலே இருக்க அந்த கேப்பை வந்து நல்லா டைட்டாக அடித்து விட்ருங்க. லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா உள்ளே போய்க்கிறோம். இல்லைன்னா நம்ம லைட்டாக மாட்டிட்டு கூட மேலே வெயிட் வைக்கும் போது தானாகவே அது இறங்கிக்கிறோம். இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபஸ்ட்டு வந்து பேரிங் போயிடுச்சு. ஸோ சுற்றுற ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தட்டி எடுத்து புது பேரிங் 80 ரூபாய்க்கு வாங்கி மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பவர் பட்டன் போயிடுச்சு. ஸோ பவர் பட்டனில் இருக்க வயர் ரெண்டையும் பிச்சு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி டேப் போட்டு விட்ருக்கேன். 3வது இப்போ ப்ராப்ளம் வந்து உரசுற ப்ராப்ளம். இதையும் நம்ம இப்போ சரி பண்ணியிருக்கோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்க்கலாம். இப்போ நம்ம ரிப்பேர் பண்ண கிரைண்டரில் அரிசி போட்டு மாவாட்ட அமிச்சாச்சு. மோட்ரு நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த வீல் பேஸு வெயிட் வைக்கும் போது கீழே உரசுனதுனால மட்டும்தான் இது வந்து சுத்தாமல் நின்றுருக்கு. இப்போ நம்ம அதை சரி பண்ணதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நாய்ஸு செம்ம கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கிரைண்டர் இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. டிவி சத்தம் கொஞ்சம் கூட காதில் கேட்காது. கிரைண்டரில் பயங்கரமான நாய்ஸ் இருக்கும். அதோட அங்கங்கே போய் நின்றுக்கிறோம். நம்ம வந்து அந்த கல்லை லைட்டாக இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது சுற்றும். நல்லா ஆட்டுற வரைக்குமே இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போயுமே ரொம்ப நேரம் ஆகும் ஆட்டி முடிக்கிறதுக்கு. இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சுற்றுது. உங்கள் கிரைண்டர் ஓடாமலோ இல்லை இந்த மாதிரி நாய்ஸ் ப்ராப்ளமோ இருந்துச்சுன்னா இந்த மெத்தட்ஸ்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த 3 மெத்தட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்கும். உங்களுக்கு புதுசாக எதுவும் கிரைண்டர் வாங்கினா நல்ல பிராண்டடான கம்மியான ரேட்டில் இருக்கிற கிரைண்டரோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐ பட்டனில் கமெண்ட்ஸ் ஃபஸ்ட் கமெண்ட்டில் எல்லாத்தையும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே நல்லா அரைச்சி கொடுத்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கு மேலே டெக்னிக்ஸ் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.